ஐயா இப்போது பல குருமார்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் மந்திரத்தை வச்சு சீடர்களை வச்சு பணம் சம்பாதிக்கணும், இதர் யூடியூப் வாயிலாவோ இல்லை எனி சோஷியல் மீடியாஸோ, இல்லை அவங்களால கிளாஸ்க்கு வர முடியலன்னா பிரிண்டட் மெட்டீரியல்ஸை கொடுத்தோ, வாட்ஸ்அப் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு மந்திரம் கொடுத்து காசாக்குற இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த மாதிரி மெத்தட்லலாம் எதுவும் தர முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக அந்த சிவராத்திரி காலத்தில் நீங்கள் சொல்கிற அந்த 3 நாள்லேயோ, நவராத்திரி டைமில் சொல்கிற அந்த 9 நாள்லேயோ இருந்தால் மட்டும்தான் முழுசாக நேரடியாக தர முடியும், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்தால் போதும்னு சொல்கிறீங்க இல்லையா? இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? கண்டிப்பாக. எப்படி அந்த யூடியூப் வழியாக இல்லாட்டி சோஷியல் மீடியா வழியாக தீட்சை கொடுத்தா எப்படி அவங்களோட பல்ஸ் நமக்கு தெரியும்? ஒரு பல்ஸு பிடிச்சு பார்க்காம நம்ம தீட்சை எப்படி கொடுக்க முடியும்? கண்டிப்பாக பல்ஸு பிடிச்சு பார்த்தா தான் தீட்சை கொடுக்க முடியும். மட்டுமில்லை, நேரடியாக குருமுகத்தில் இருந்து தீட்சை கொடுக்கறதோட ஒரு இது எஃபெக்ட் ஒரு நாளைக்கும் கம்ப்யூட்டர்லேயோ இது நீங்கள் பாருங்க, இந்த கம்ப்யூட்டரில் இல்லாட்டி யூடியூப்பில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஏதாவது மந்திரங்கள் ஆல்ரெடி ஏதாவது புக்கில் பிரிண்ட் பண்ண மந்திரங்கள் தான் ஜாஸ்தி அப்போ அது எனக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் மந்த்ராஸ் ஆகும் என் கையில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி மந்த்ராஸ். அப்போ அது நேரடியாக அந்த பால்ஸு பார்த்து, ஏன்னா கட்டம் ஒரு மந்திரம் கொடுக்கும்போது பல கட்டங்களாக தான் அது பிரித்து கொடுக்குறது. ஒற்றை ஸ்டெப்பில் நான் அந்த மந்திரம் கொடுக்கறதில்ல. கொஞ்சம் அது படிச்சுட்டு அவங்களால அதை டாலரேட் பண்ணி அவங்களால மேலே வர முடியுமான்னு பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு நான் கொடுக்குறது. அது எப்படி யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலையும் கொடுக்க முடியும்னு எனக்கு புரியலை. பின்ன நிறைய பேர் நோட்ஸு கேட்பாங்க. நோட்ஸ் எப்படி பிரிண்டட் நோட்ஸ் மாதிரி மந்த்ராஸ் நிறைய டைப் பண்ணி வச்சுட்டு கொடுக்குறேன். அதுலெல்லாம் என்ன விசேஷம் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு மந்திரம் கொடுத்தாலும் அது அவங்களோட பல்ஸ் பார்த்து தான் கொடுக்குறேன். ஆனால் அந்த மந்திரம் அவங்களுக்கு, ஏன்னா நான் ஒரு மந்திரம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் பார்க்கும் சிலவங்க சொல்லுவாங்க, இந்த மந்திரம் வாங்கின பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ சேலத்தில் இந்த 2 பேர் நான் நீங்கள் சொன்ன மந்திரம் படித்து நான் ரொம்ப கஷ்டப்படுறது. அப்போ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸில் வரும்போது அவங்கள்ட்ட நான் அது அந்த மந்திரம் ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா அது உங்களுக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி மந்திரம் படித்து பாருங்க நான் சொல்ல. சிலவங்களுக்கு எந்த மந்திரம் படித்தாலும் அது செட் ஆகாது, ஏன்னா அவங்களோட மைண்டு சரியில்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு மந்திரம் செட் ஆகணும் கண்டிப்பாக. ஏதாவது ஒரு தேவதை, பிள்ளையாரோ முருகனோ காளியோ வராகியோ ஏதாவது ஒரு தேவதை செட் ஆகணும். ஆனால் ஒரு தேவதையும் செட் ஆகாட்டி அவங்களோட மைண்டு சரியில்லை, மந்திரத்தோட குழப்பம் இல்லை. இதனால தான் நான் நேரடியாக வரும்போது சிவராத்திரி நவராத்திரி நாளில் மட்டும் தீட்சை கொடுக்கறது. இன்னும் நான் சிவராத்திரி நவராத்திரி நாளில் தீட்சை கொடுக்கும், பட் நான் கம்ப்யூட்டரில் டேட்டு போடுறதில்லை. அது நீங்கள் தான் உங்களுக்கு அது தேவைன்னு ஒரு பிராப்தம் இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி சிவராத்திரி நவராத்திரி டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணி, இப்போ சிவராத்திரி நவராத்திரின்னு சொல்லும்போது நவராத்திரி ஒன்று தான் வரும். சிவராத்திரியை இப்போ பிரதோஷத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டில் சிவராத்திரின்னு சொல்கிறது அது இல்லை, மகா சிவராத்திரி. அதாவது இப்போ லாஸ்ட் ஃபெப்ரவரியில் கழிஞ்ச மகா சிவராத்திரிக்கும் நவராத்திரிக்கும் மட்டும் தீட்சை. இந்த மகா சிவராத்திரிக்கு சூரிய நாடி ஓப்பனாக இருக்கும், நவராத்திரிக்கு சந்திர நாடி ஓப்பனாக இருக்கும். அப்போ மந்திரம் கொடுத்தோம்னா எல்லாம் கையில் வரும்னு இல்லை, பட்டு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அது ஓப்பனாக இருக்கனால அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கூட. அது எப்படி கம்ப்யூட்டரில் கொடுக்க முடியும்? அல்லாட்டி நெட்டியில் டச் பண்ணி, இல்லாட்டி கையில் பல்ஸு பார்த்து, இல்லாட்டி பேக் போனில் டச் பண்ணி எப்படி கம்ப்யூட்டரில் இல்லாட்டி இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு தீட்சை கொடுக்க முடியும்? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அப்போ பொய்யான விஷயம் தானே. அப்போ காசு சம்பாதிக்கிறது தானே. எனக்கு அந்த பொய்யும் வேண்டாம், அந்த காசும் வேண்டாம். ஸோ
டைரெக்டாக வந்தால் மட்டும் நான் கொடுக்கும். இன்னும் கொடுக்கும், எப்பவும் கொடுக்கும். பட் இனி நான் வந்து கம்ப்யூட்டரில் போட வேண்டாம்னு நினச்சது.